தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை ஏற்படுத்திய தாவேகா கட்சியினுடைய தலைவர் மீது வைக்கப்படக்கூடிய பெரும்பாலான குற்றச்சாட்டு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற அழுத்தத்துக்கு அவர் அடிபணிந்து போகிறாரு, அவர் ரொம்ப அமைதியாக போயிடுறாரு, அவர் எதுவும் வாய் திறக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்களை ரசிகர்கள் மண்டபத்தில் இருந்து தொடர்ந்து பின்பற்றக்கூடியவர்களுக்கு அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் அவர் வாய் திறக்கக்கூடிய நபர் இல்லை அப்படின்றதும் தெரியும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்றதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அவர் நினச்சிருந்தா வழக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை சிபிஐக்கு போகிறது, உச்சநீதிமன்றம் போகிறதுக்கோ ரொம்ப நேரம் ஆகிடாது. இந்த கால தாமதமும் இந்த கால அவகாசமும் சில முக்கியமான ஜனநாயக சக்திகளுடைய கட்சிகள் இவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ விஜயை பற்றி ஏளனமாக பேசி ஒருத்தவங்க கூட்டணின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் மக்கள் மத்தியில் தீயாக வேகமாக பரவிக்கிட்டே இருக்குது. எதிரும் புதிருமாக அவர் இவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் நாங்கள் 2 பேர் அண்ணன் தம்பி தான், தமிழ்நாட்டின் திட்டங்கள் தொடர நாங்களே ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசி மறைமுகமாக உங்களுக்குள்ளே இருக்கிற கூட்டணியை நீங்கள் உறுதி செய்ய போகக்கூடிய இந்த ஒரு நிகழ்வை தமிழ்நாட்டு மக்கள் அதை பார்க்கணுன்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக தானே இருக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி அமைதியாக இருக்கார். இன்றைக்கி அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் எவ்வளவு வேணாலும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய நாங்கள் பதவியிலே தான் இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். அதே சமயம் இந்த கூட்டணி கட்சிக்காக சுற்றி அலைவிடக்கூடிய ஜனநாயக சக்திகள் கொஞ்சம் சீக்கிரமாக முடிவு எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் இவங்க பார்த்திங்கன்னா நல்ல முடிவுகளை எடுப்பாங்க. அதுக்கான நல்ல முடிவுகளை தான் எடுக்க போகிறார்கள் என்று நமக்கு தகுந்த செய்தி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் தாவேகா கட்சியினரோ பொதுமக்கள் ரொம்ப முக்கியம். இந்த தாவேகாவை இவ்வளோ பெரிய வாக்கு அளிக்கிறதுக்கு பொதுமக்கள் தான் காரணம். தாவேகா கட்சியினர் மட்டும் இல்லை, பொதுமக்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் வருந்த வேண்டாம், கவலையே படாதீங்க, தைரியமாக இருக்கலாம். இந்த எதிர்க்கட்சிகளுடைய ஈனத்தனமான அற்பத்தனமான அரசியல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அமைதி காக்கப்படுகிறது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. தாவேகா தலைவர் ஆட்சி அமைப்பார். ஆட்சி இல்லைனாலும் எதிர்க்கட்சியாக இருப்பாங்க. ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணுன்றது ஆண்டவர்கள் விரும்பவில்லை. இதுவரை ஆண்டவர்கள் விரும்பவில்லை, ஆனாலும் மக்கள் விரும்புகிறார்கள். அப்படியே நடக்கும். நீங்கள் போடக்கூடிய அரசியல் கணக்குகள்